பழசை மறைக்காத ரஜினி. ரஜினிகாந்தின் வாலிப வயதில் அவரிடம் எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களும் இருந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் அப்பா மூலமாக பெங்களூர் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தில் அரசு வேலை கிடைத்து பேருந்து நடத்துனராக வேலை செய்தார். அப்பொழுது வேலை முடிந்தவுடன் நண்பர்களுடன் ஜாலியாக பொழுதை கழித்திருக்கிறார். வார இறுதி நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு பெங்களூர், மைசூர் ஆகிய பகுதிகளில் சுற்றி திரிவாராம் ரஜினி. அதன் பின்பு நடிப்பின் மீது ஆர்வம் ஏற்பட்டு சென்னை வந்து நடிப்பு கல்லூரியில் சேர்ந்து பாலச்சந்தர் மூலம் அபூர்வ ராகங்கள் படத்தில் அறிமுகமாகி சூப்பர் ஸ்டார் ஆனது வரலாறு. மைசூரில் KR சர்க்கிள் என்கிற இடத்தில் மணிரத்னம் இயக்கிய தளபதி படத்தின் இன்ஸ்பெக்டர் கையை ரஜினி வெட்டும் காட்சி படம் பிடிக்கப்பட்டது. அப்போது மணிரத்னத்திடம் ரஜினி சொல்லியிருக்கிறார், சார் நான் இந்த இடத்துல படுத்து தூங்கி இருக்கிறேன் என்று. ஆச்சரியப்பட்ட மணிரத்னம் எப்படி என்று கேட்க, கண்டக்டராக இருக்கும் போது பஸ்ஸை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி விட்டு இரவு இங்கேதான் தூங்கி விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த இடத்தில் படுத்து தூங்கியவர் பெரிய நடிகரானதும் பெரிய நடிகரான பின்னரும் அதை மறைக்காமல் ஞாபகம் வைத்திருப்பதும் ரஜினிக்கே உரித்தான ஒன்று.